Honorable Speaker, I present the interim budget for 24-25. பாஜக அரசுடைய 6வது பட்ஜெட்டை இந்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் 6வது முறையாக தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஒரு பெண் நிதியமைச்சர் 6வது முறையாக பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுவது இதுவே முதல் முறை. ஸோ அந்த பெருமை அவர்களுக்கு தான் சென்று சேரணும். மேலும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதார நிலை எந்த நிலையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 நாட்களுக்கு முன்பாக பேடிஎம் நிறுவனத்திற்கு இந்திய ரிசர்வ் வங்கி மிகப்பெரிய ஒரு தடையை போட்டிருக்காங்க. இன்று காலையில் வந்து பார்த்தீங்கன்னா பைஜூஸ் என்ற எஜுகேஷன் ஆப் நிறுவனம் திவால் ஆகிருச்சு. அது தன்னுடைய அமெரிக்க கிளையை மூடுது, பெங்களூரில் உள்ள தன்னுடைய தலைமையிடத்தையும் க்ளோஸ் பண்ணுறதாக அந்த திவால் நடவடிக்கைக்கு உரிய பெங்களூர் நீதிமன்றத்தை அணுகியிருக்கு. ஸோ இப்படி பல்வேறு தரமான இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் சரிவில் இருக்குது. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய நிதியமைச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா, மக்களுடைய வாழ்வாதாரம் கிட்டத்தட்ட 50% உயர்ந்திருக்கு, மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பதிலை வந்து பட்ஜெட் தாக்கலில் சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய பல்வேறு தகவல்கள் அதில் வந்து ஒரு நம்பிக்கை தன்மை இல்லை, இந்தியாவிலிருந்து வெளிவரக்கூடிய டேட்டாஸ் வந்து மிஸ்பிரிடிக்டட் பண்ணியிருக்காங்க, அதில் வந்து ஒரு நம்பகத்தன்மை இல்லை, போலியான செய்திகளாக இருக்குது, அதனுடைய நம்பகத்தன்மை குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்து அவங்களுடைய நிறுவனத்திலிருந்து எம்ப்ளாயீஸை வெளியே அனுப்புகிறாங்க. ஐடி செக்டாரில் மிகப்பெரிய அளவில் வேலை இழப்பு நடந்துகிட்டு இருக்கு. எம்எஸ்எம்இ நிறுவனங்களில் புதிதாக ஒரு பேமெண்ட் சிஸ்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் எம்எஸ்எம்இ நிறுவனங்களுக்கு ஆர்டர் கிடைப்பது குறைந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் நிதியமைச்சர் பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட் ஒரு வளர்ச்சிக்கான பட்ஜெட்டா அப்படிங்கிறது தான் நம்முடைய முன்னணி பொருளாதார ஆலோசகர் டாக்டர் தார்சிஸ் ஆல்பின் அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சார் வணக்கம். வணக்கம் சார், நேற்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தன்னுடைய 6வது பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஒரு பெண் நிதியமைச்சர் 6வது முறையாக தன்னுடைய பட்ஜெட்டை தாக்கல் செய்வதற்கு நம்முடைய வாழ்த்துக்கள் சேனல் சார்பாகவும் சப்ஸ்கிரைபர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். உங்களுக்கே தெரியும், கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக பேடிஎம் நிறுவனத்திற்கு தடை கொடுக்கப்பட்டிருக்கு. இன்று காலை பைஜூஸ் நிறுவனம் தன்னுடைய திவால் நோட்டீஸை கொடுத்துருக்காங்க. எங்களால் செயல்பட முடியல, கிட்டத்தட்ட 20 பில்லியன் அளவுக்கு கடன் இருக்கு, மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடியில் இருக்கும், எங்களால் நடத்த முடியலன்னு சொல்லிட்டு அவங்க வெளியேறி இருக்கிறாங்க. ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்கு. இந்த பட்ஜெட்டில் வந்து தாக்கல் பண்ணும்போது இந்த பொருளாதார ஆய்வறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட் தாக்கல் பண்ணுவதற்கு முன்பாக கொடுப்பார்கள், அதுவும் தாக்கல் பண்ணலை. ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் பட்ஜெட்டை பற்றி பொதுப்படையாக உங்களுடைய பார்வை என்ன? அதாவது ஒரு பட்ஜெட் தயார் பண்றதுக்கு முன்னாடி அதுக்கு ப்ரீவியஸ் டே வந்து உங்களுக்கு எக்கனாமிக் சர்வே அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்து எப்போதுமே பப்ளிஷ் ஆகிறது வழக்கம். இந்த வாட்டி அந்த எக்கனாமிக் சர்வே பப்ளிஷ் ஆகலை, மாறாக வந்து என்ன சொல்றது, ஏ ரிவ்யூ ஆஃப் த இந்தியன் எக்கானமி அப்படிங்கிற தலைப்புல வந்து என்ன சொல்றது ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. அவங்க வெளியிட்ட அந்த ரிவ்யூ ஆஃப் த இந்தியன் எக்கானமில 2014 இருந்து 2024 வரை உள்ள பீரியடை வந்து டெக்கேட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் growth அப்படித்தான் அதை வந்து குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது உண்மையிலேயே அது டெக்கேட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் growth தானா இல்லையா என்பதை நாம் வந்து தரவுகளின் அடிப்படையிலே நம்ம பார்க்கும்போது அதனுடைய உண்மை புலப்பட்டுவிடும். 2வது வந்து என்ன சொல்றது, எப்போதுமே இந்த அரசை பொறுத்தவரையிலும் தாராளமான அறிக்கைகளை வெளியிடுவதிலே அவர்கள் வந்து மிக தாராளம் காட்டுவார்கள். அந்த தாராளம் காட்டிய அளவுக்கு அது ஸ்டாட்டிஸ்டிக்கலி நமக்கு வந்து ரியலைஸ் பண்ணியிருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கும்போது கொஞ்சம் டிசப்பாயிண்டாகவே தான் இருக்கிறது. நீங்களே சொல்லியிருக்கிற ஆரம்பத்தில் வந்து இந்தியாவில் மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு என்று அவர்கள் சொன்னதாக, சந்தோஷத்துக்குன்றாகவே ஒரு குறியீடு இருக்கிறது, இண்டெக்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ் அப்படின்ட்டு. அதை வந்து உலக ஆய்வறிக்கைகள் வெளியிடும். அதுல இந்தியாவினுடைய பட்டியல் எங்க இருக்கிறது என்று நாம் எல்லோரும் அறிந்ததுதான். இதையெல்லாம் நிதர்சனமாக இப்படி இருக்கும்போது உண்மை நிதர்சனம் எப்படி இருக்கிறது அப்படி பார்க்கும்போது இவர்கள் சொல்லக்கூடிய அளவுல ஒன்றும் குளோயிங்காக இல்லை. காரணம் 2-3 இண்டிகேட்டர்ஸை நாம் வந்து என்ன சொல்றது பார்க்கணும். 2வது வந்து நமக்கு அடி விழுந்தது போல வந்து என்ன சொல்றது, ரீசெண்டா பப்ளிஷ் பண்ண வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம், நான் அது போன இந்த 1 ட்ரில்லியன் எக்கானமி தமிழ்நாடு அப்படிங்கிற உங்க டிபேட்லயே நான் சொல்லியிருந்தேன். நான்
அந்த தரவுகள் அனைத்தும் இப்போது நமக்கு வந்து என்ன சொல்றது, நம்பகத்தன்மை அற்றதாக இருக்கிறது என்ற செய்திகள் வெளிவந்த இருக்கிறது. இது ஏன் நம்பகத்தன்மை அற்றதாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள சொல்லி நான் அதை முடிச்சிடுறேன். ஏன் அப்படின்னா, இப்போ எஃப்டிஐ இன்ஃப்ளோ வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, 2014க்கும் 23க்கும் இடையிலே சென்ற 10 ஆண்டுகளை கம்பேர் பண்ணும்போது அது டபுள் ஆயிருக்கிறது. அதாவது யூஎஸ் டாலர்ல வந்து 596 பில்லியன் ஆக டபுள் ஆகி இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனா இது வந்து என்ன சொல்றது, நமக்கு இந்த வெறும் நம்பர்ல மட்டும் போகக்கூடாது. இந்த நம்பரை வந்து என்ன சொல்றது, இங்கதான் வந்து ஒரு ரேஷியோ, ஸ்கேனிங் மிஷின், இந்த மாதிரியான இதுல வந்து நாம வந்து போட்டு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, இதுக்கு முன்னைய 10 ஆண்டுகளில் தானே இல்லைன்னு சொன்னாங்க. அதுல கரெக்டா பாத்தீங்கன்னாக்கா அந்த எஃப்டிஐ இன்ஃப்ளோ as a percentage of Indian GDP நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாக்கா 2007-8 தான் ஹையஸ்ட்ல இருந்திருக்கு. அது as a FDP as a percentage of GDP-ல பார்க்கும்போது தோராயமாக வந்து 3.5% இருந்திருக்கிறது. இப்போ நமக்கு வந்து இந்த டபுள் ஆயிருக்கு, இப்படி ஆயிருக்கு, அப்படி ஆயிருக்கு அப்படிங்கிற இதெல்லாம் விட்டு போட்டு நம்முடைய நாட்டு வருமானத்தில் அது எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது 2007-8 தான் ஹையஸ்டாக இருக்கிறது. ஸோ அப்ப இந்த மாதிரியான என்ன சொல்றது, அந்த உண்மை ஸ்திரத்தன்மை அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சம் உறைஞ்சு பார்க்கணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. கொஞ்சம் உள்ள போய் பார்க்கும்போது கொஞ்சம் சாயம் வெளுத்து இருப்பதாக தெரிகிறது. பொதுவாக இது வந்து ஒரு இடைக்கால பட்ஜெட். இந்த பட்ஜெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதங்களுக்கு தான் செல்லுபடியாகும் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு அப்புறம் வரக்கூடிய புதிய அரசு அவர்கள் ஒரு பட்ஜெட்டை போடுவாங்க, அப்படிதான் செய்யும். பட் ஆனால் இந்த பொருளாதார ஆய்வறிக்கை அப்படிங்கிறது எல்லா காலத்திலுமே வந்து இது வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. பொதுவாக ஒரு பொருளாதார ஆய்வு என்பது ஒரு சுய மதிப்பீடு, நம்மளைத்தானே மதிப்பீடு. ஒரு மாணவன் எடுத்துக்கிட்டோம்னா அவன் என்ன பேப்பர் கொடுக்குறோம் இல்லையா, அவன் மதிப்பெண் கொடுக்கும்போது அவனுடைய பேப்பரில் என்னென்ன தவறுகள் செஞ்சுருக்கான், இத்தனை மார்க் வருது, எந்தெந்த கொஸ்டினில் தப்பு விட்டுருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்னைத்தானே சுய மதிப்பீடு செய்வதற்கான தான் இந்த பொருளாதார ஆய்வறிக்கை, எக்கனாமிக் சர்வே ரிப்போர்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கொடுப்பதற்கு ஏன் அரசு வந்து அதை காட்டலை? இதிலே வந்து நிறைய முன்னணி பொருளாதார ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, டேட்டாவே வந்து தப்பாக தான் இருக்குது, அவங்க சொல்கிறதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஸோ அதனால் அதை பூசி மறைப்பதற்கு அதற்காகத்தான் அதை வெளியிடலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே நீங்களே போன பேட்டியில் சொல்லியிருக்கீங்க, இந்தியாவிலிருந்து வரக்கூடிய தரவுகள் அனைத்தும் போலியாக இருக்கிறது, மிஸ்இன்டர்பிரேட்டடாக இருக்குது, திருத்தி அமைக்கப்பட்ட தரவுகளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் கூட இந்த செய்திகள், எக்கனாமிக் சர்வே ரிப்போர்ட் வெளியாகாமல் இருக்குமா? அது ஊகங்கள் அடிப்படையில் நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு கவர்மெண்ட் தான் அதுக்கு பொறுப்பு. அந்த கவர்மெண்ட் ஏன் வெளியிடவில்லை அப்படிங்கறத நாம் வந்து அவர்களிடம் இருந்தான், அவர்கள் வாயால் அது பதில் கிடைப்பதுதான் நல்லது. ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து தரவுகளினுடைய அடிப்படையில் பார்க்கும்போது பொது வழியிலே இருக்கக்கூடிய அந்த சந்தேகம் இருக்கிறது பாருங்க. அப்ப இவர்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து வெளியிடவும் இல்லை. அப்போ நம்முடைய சந்தேகம் வலுக்கிறது. அப்படித்தான் பார்க்க வேண்டும். இப்போ இன்னொரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு. அதாவது 5 ட்ரில்லியன் எக்கானமியை நோக்கி இந்தியா நடைபோடுகிறது அப்படின்னாங்க. அது எப்போ 5 ட்ரில்லியன் எக்கானமியை எப்போ அடையணும்னு சொன்னாங்கன்னாக்க 2023-24 அடைஞ்சிடணும் அப்படின்னாங்க. இதானே நம்ம வந்துட்டோம்ல, 2023-24 வந்துட்டோம்ல. இப்போ அது நேற்று நிதியமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2047 தான் ஒரு புதிய சுதந்திரம் கிடைக்கும், அது பொருளாதாரத்திற்குமானதாக இருக்கும், ப்ளஸ் உரிமைகள்ங்கிற அளவுலையும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நேற்று அவங்களுடைய நிறைவு கருத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ 24ங்கிறது எனக்கு தெரிஞ்சு இப்போ 2047க்கு போயிருச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்தியாவுடைய சுதந்திர தினத்தையே 1947 ஆகஸ்ட் 15 இருக்கிறது 2047 கூட ஒருவேளை அவங்க அதை கனெக்ட் பண்ணுறதுக்காக மாற்றிருக்கலாமோ என்ற ஒரு சின்ன டவுட் இருக்குது. என்ன 47 அவங்க எதையும் எப்படி வேண்டுமானாலும் கனெக்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது, அவர்களுக்கு எல்லாமே அவர்களிடம் தான் இருக்கிறது. அதனால பவர்ல இருந்துட்டு பேசினா அது எடுபடும். ஆனா வந்து நம்ம போன்ற சாதாரண மக்கள் வந்து அவர்கள் சொன்னதெல்லாம் சரியா அப்படிங்கறத மட்டும் நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கிட்டு அதை நாம் வந்து என்ன சொல்றது, இந்த தங்கத்தை அதனுடைய மச்சத்தை தெரிய வேண்டும் என்றால் நாம உரசி பார்க்க வேண்டும் அப்படி பார்ப்பாங்க, அவ்வளவுதான். அந்த மாதிரி நமக்கு வந்து அவங்க சொல்வதெல்லாம் உண்மையா அப்படிங்கறது மட்டும் நம்ம வந்து அந்த வள்ளுவனுடைய நிலைப்பாட்டில் இருந்து எப்பொருள் யார் வாய்க்கே பெறும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ன நிலையிலே நாம் சென்று விட்டால் நமக்கு வந்து பிரச்சனை இல்லை. அதான் சொன்ன பாருங்க, இந்த 5 ட்ரில்லியன் எக்கானமியை 23-24 அடையணும், நாங்க அடைஞ்சிட்டோமா, பல்லு இழிச்சிட்டு கிடக்குது. இப்போ என்ன சொல்றாங்க,
2047 நமக்கு வந்து 30 மில்லியன் ட்ரில்லியனுக்கு போயிடும் அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த கோல் போஸ்ட மாத்தி மாத்தி சொல்றதுல வந்து அவர்கள் வந்து கைதேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். ஒன்று மட்டும் நான் அதில் ஞாபகப்படுத்தி விட்டு சென்று விடுகிறேன். இந்த டிமானிட்டைசேஷன், அதாவது பண மதிப்பிழப்பை நடத்திய அந்த நேரத்துல எப்படியெல்லாம் தங்களுடைய கோல் போஸ்டை வாரத்துக்கு ஒரு தடவை, மாசத்துக்கு ஒரு தடவை என்று மாற்றினார்கள் என்று உலகறிந்த ஊரறிந்த உண்மை. அப்போ நம்முடைய தேசத்தின் பிரதமர் கூட என்ன சொன்னார், இத்தனை நாட்களுக்குள்ளால நான் வந்து இது பண்ணலைன்னாக்க என்னைய நீங்க வந்து என்ன சொல்றது கொஸ்டின் கேளுங்க அல்லது உயிரோடு எரித்து விடுங்கள் அப்படிலாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க. அதெல்லாம் கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும். எங்க கேட்கறது, அவர் தான் பத்திரிகையாளர்களே சந்திக்க மாட்டேங்கிற 10 வருடம் ஆகி பத்திரிகையாளரை சந்திக்காத உலகத்திலே உள்ள ஒரே பிரதமர் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பட்டம் வேற அவருக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ எங்கே அவர்கிட்ட போய் கேள்வி கேட்குறேன்னு தெரியல. சரி சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேற்று இந்த பட்ஜெட்டில் எந்தவித அறிவிப்புகளுமே இல்லாமல் இந்த தங்கத்திற்கு, கோல்டுக்கு 5% வரியை உயர்த்தியிருக்காங்க. சத்தமே இல்லாமல் 5% வரியை உயர்த்தியிருக்காங்க. பொதுவாக இந்த தங்கம்லாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் குழந்தைகளுடைய கல்யாணத்துக்கு, ஒரு சிறு சேமிப்புக்கு, ஒரு முதலீடுக்கு, ஒரு அவசரத்துக்கு, ஒரு அடமானம் வைக்கிறதுக்கு, ஏதாவது ஒரு பொருளை சிறுக சிறுக இந்த பெண்கள்லாம் நகைச்சீட்டு அப்படிங்கிறது நம்ம ஊர் பக்கம் சேர்த்து எல்லா பக்கமும் சேர்த்து வாங்குறாங்க. சத்தமே இல்லாமல் இந்த நகைக்கு வந்து தங்கத்துக்கு 5% வரியை உயர்த்திவிட்டு கார்ப்பரேட்டுகளுக்கான வரியை 30%லிருந்து 22% குறைத்திருப்பதுங்கிறது இது ஒரு என்ன மாதிரியான நடவடிக்கை? கார்ப்பரேட் என்ன சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்கிறாங்களா? அவங்களுக்கு 30%லிருந்து 22% ஆக்கியிருக்காங்க. சாதாரண ஒரு பாமரன் ஒரு 1 பவுனு 2 பவுனுன்னு குறுகி சேர்த்த மாதிரி பிஎஃப்லையும் பென்ஷன்லையும் இருந்து எடுத்து ஏதாவது வாங்குவான். அவனுக்கு 5% தங்கத்தில் சத்தம் இல்லாமல் உயர்த்திருந்தது இது வயிற்றில் அடிக்காத குறையான ஒரு வேலையாக தானே இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? கார்ப்பரேட்டுகளுக்கு மீண்டும் மீண்டும் சலுகை, மீண்டும் மீண்டும் சலுகை. அப்போ என்ன தான், எப்படி தான் வாழ்கிறது தனி மனிதர்கள், சாதாரண சாமானியம்? மட்டும் இல்லை, தங்கத்தை மட்டும் இல்லை, நீங்கள் பல இதுலேயும் நான் வந்து பேசுவேன். நான் நீங்க தங்கத்தை மட்டும் தான் சொல்லியிருக்கீங்க. லிக்விட் கோல்டுன்னு ஒன்று இருக்கு தெரியுமா? அதான் நம்ம பெட்ரோல், ஃபியூவல். இந்த பெட்ரோல் அவங்க விளையாடுற சேட்டைகள் மக்கள்லாம் பார்த்துட்டு தானே இருக்கிறோம். அவங்க என்ன சொன்னாங்க, அனுதினமும் நாம வந்து என்ன சொல்றது, உலக நாடுகளில் இருக்கக்கூடிய பிரைஸுக்கு ஏற்ற மாதிரி இன்டர்நேஷனல் பிரைஸுக்கு ஏற்ற மாதிரி மாத்துறோம் அப்படின்னு அந்த பெனிஃபிட்டை வந்து மக்களுக்கு நடத்துவோம் அப்படின்னாங்க. நான் கேட்கிறேன், இந்த அரசு வந்ததுல இருந்து அவர்களுக்கு இருந்த ஜாக்பாட்டை என்ன தெரியுமா? இவங்க வந்ததுல இருந்தே இன்டர்நேஷனல் பிரைஸ்ல வந்து நீங்க இந்த பீப்பாய்க்கு பாத்தீங்கன்னாக்க பெட்ரோலுக்கு, குரூட் ஆயிலுக்கு வந்து விலை ரொம்பவே கம்மி. அப்படின்னு என்ன பண்ணிட்டு இருக்கணும்? அப்படின்னு என்ன பண்ணிருக்கணும்? அது குப்பனும் சுப்பனுக்கும் என்ஜாய் பண்ணக்கூடியவளை நம்ம வந்து மாத்தி கொடுத்துருக்கணும் இல்லையா? இவர்கள் விலையை மாறாக கூட்டினார்களே ஒழிய என்றைக்காவது குறைத்து இருக்கிறார்களா? சோ இது ஒரு பக்கம் இருக்கிறது. ரெண்டாவது, இந்த பட்ஜெட் எல்லாம் பார்க்கும்போது பாருங்க, ஒரு இன்டரிம் பட்ஜெட்ல நாம வந்து பெருசா ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி 3 மாசம் அவ்வளவுதான். அதுக்கு பிறகு நீங்க புதிய கவர்மெண்ட் வரும், அது போகும். அப்போ வந்து என்ன சொல்றது, இப்ப சொல்றதெல்லாம் வந்து வெறும் ஒரு வாய்ஜாலமாக அமைவதற்கு தான் வாய்ப்புகள் அதிகம். இப்போ எனக்கு பேசிக்கா ஒரு பட்ஜெட்னா என்ன? ஒரு பட்ஜெட்னா நமக்கே தெரியும். குடும்பத்துல ஒரு பட்ஜெட்னு வைங்களேன், அப்படின்னு என்ன சொல்லுவோம்? வரவு செலவு கணக்கு. அப்ப நீங்க என்ன சொல்லணும்? வரவு எவ்வளவு, செலவு எவ்வளவு சொல்லணுமா இல்லையா? சொல்லியிருக்கீங்களா? ஒரு நாட்டுக்கே பட்ஜெட் தயார் பண்ணி சொல்றீங்க, அது இன்டரிமா இருந்தா என்ன, நீங்க யூஸ்வலா உள்ள இதா இருந்தா என்ன? முதல்ல என்ன சொல்லணும் நீங்க? எப்பா நமக்கு வரவு இவ்வளவு, அப்ப அதை வச்சுதான் நமக்கு செலவு இவ்வளவு இருக்கும், அல்லது இதுக்கு முன்னாடி இருந்தது இப்ப இப்படி ஆச்சு, ஆனா இது இப்படி நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ் இப்படி செய்வோம். இந்த வரவு செலவு பட்டியல் எங்க போச்சு? காணுமே. ஒருவேளை பட்ஜெட் டாக்குமெண்ட்ல இருக்கலாம், ஒருவேளை டாக்குமெண்ட்டை நான் போய் பார்த்தா தான் நான் வந்து எனக்கு அதனுடைய டீட்டெயிலாம் தெரியும். ஆனாலும் ஒரு ஒன்றியத்தினுடைய நிதி அமைச்சர் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து கொஞ்சம் பொறுப்போட, எப்பா வரவு இவ்வளவு, செலவு இவ்வளவு நீங்க சொன்னாதானே அதை நாங்க பட்ஜெட்னு ஏத்துக்குவோம். அப்ப அடிப்படையிலேயே அதுவே இல்லை. இரண்டாவதுக்கு பாருங்க, விலைவாசி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இந்த டாக்ஸ்ங்கிற ஒரு இதுல வந்து இந்த இன்கம் டாக்ஸ்ல வந்து அந்த மிடில் கிளாஸ் ஒரு குரூப் இருக்கு பாத்துக்காங்க. அதாவது ஓரலுக்கு ஒரு பக்கம் இடி, மத்த இடத்துக்கு 2 பக்கமும் இடி. இந்த மொத்த ஷாக் அப்சர்வர்ங்கிறதே வந்து இந்த மிடில் கிளாஸ் தான். இந்த மிடில் கிளாஸ் ஒவ்வொரு பட்ஜெட்லயுமே வந்து அனௌன்ஸ் பண்ண, நமக்கு ஏதாவது கிடைக்காதா, நமக்கு ஏதாவது கிடைக்காதா, அந்த எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா இவங்க பீரியட்ல ஒரு மாய்மாலம் பண்ணாங்க பாருங்க. அதாவது 7 லட்சம் வரைக்கும் டாக்ஸ் எக்ஸம்ஷன் அப்படின்ட்டாங்க. மக்கள் எல்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்க, அப்போ 7 லட்சம் வரைக்கும் டாக்ஸ் கிடையாது அப்படின்ட்டு. அப்புறம் சொல்றாங்க
அது 7,01,000 உங்களுக்கு இருக்கிறதா இருந்தாலும் உங்களுக்கு அந்த பலன் வந்து நீங்க அனுபவிக்க முடியாது. 7,01,000 ஆயிடுச்சுனாக்கா நீங்க பழைய எல்லா கால்குலேஷன் மாறும் உங்களுக்கு. நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கிறேன், பட் இங்கேயும் அதை ஞாபகப்படுத்திக் கொள்வது நல்லது. 7,01,000 மாறி விட்டுச்சுனாக்கா உங்களுக்கு 3 லட்சம் வரைக்கும் தான் உங்களுக்கு யூ ஆர் டாக்ஸ் எக்ஸம்ப்டட். அப்ப 3,01,000 இருந்து 6 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு வந்து 5% டாக்ஸ் நீங்க பே பண்ணணும். அப்ப அந்த 6,01,000 இருந்து 9 லட்சம் வரைக்கும் 10% நீங்க டாக்ஸ் பே பண்ணணும். அப்புறம் 9,01,000 இருந்து 12 லட்சம் வரைக்கும் நீங்க 15% டாக்ஸ் பண்ணணும். அப்புறம் 12,01,000 இருந்து 15 லட்சம் வரைக்கும் நீங்க 20% ஸ்லாப் பண்ணணும். அப்புறம் 15 லட்சத்துக்கு மேல நீங்க 30% ஸ்லாப்ல நீங்க வந்து பண்ணியாகணும். ஆனா வெளிப்படையா பொதுவா எப்படி இருக்குது உங்களுக்கு பாருங்க, 7 லட்சம் வரைக்கும் நமக்கு டாக்ஸ் பே பண்ண வேண்டாம். அப்ப நாங்களும் பொதுமக்கள் என்ன சொல்றோம், பொதுமக்கள் என்ன செய்வாங்க, அப்ப நமக்கும் வந்து அப்ப 7 லட்சத்துக்கு மேலதான் நமக்கு இந்த ஸ்லாப் எல்லாம் வருமோ? இந்த கன்ஃபியூஷன் பல வருடங்கள் இருந்தது. இப்பவும் என்ன சொல்லிட்டாங்க, டாக்ஸ்ல நாங்க கை வைக்கல, ஸ்லாப் எல்லாம் பழையபடிதான் அப்படிங்கிற பட்சத்துல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்ப அதே இது அப்படியே வந்து நமக்கு வந்து கண்டினியூ ஆகுது நமக்கு. நம்பர் 1. இப்ப பாருங்க, இந்த நேரத்துல தான் வந்து இன்கம், அதாவது இன்ஃபிளேஷன் அதையும் சேர்த்து பார்க்கணும். அப்ப உங்களுக்கு இந்த குஷன் எஃபெக்டே உங்களுக்கு கிடைக்கலன்னா யூ ஆர் பேசிக்கலி கிவன் த இன்ஃபிளேஷன். உங்க இன்ஃபிளேஷன் உயர உயர வர நீங்க வந்து யூ பிகம் நெட் லூசர். அதாகும். அப்போ இதுல வந்து நீங்க முக்கியமான இன்னொன்னு நான் சொல்லி முடிச்சிடுறேன். இது வந்து நீங்க யாருக்குமே சொன்னது மாதிரி இது சாமானியனுக்கான பட்ஜெட் இல்லை. இது வந்து கார்பரேட்டுக்கும் முதலாளிகளுக்கும் உள்ள ஒரு பட்ஜெட்டாகத்தான் இருக்கிறது. ரெண்டாவது நான் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொன்னேன். 30%ல இருந்து 23%க்கு கார்பரேட் டாக்ஸை குறைச்சவங்க அதுக்கு முன்னாடி இருந்த மன்மோகன் பீரியட்ல உள்ள இதையும் சேர்த்து பார்க்கணும். மன்மோகன் பீரியட்ல கார்பரேட்டுக்கு வந்து 40% டாக்ஸ்ல இருந்துச்சு. இவங்க வந்துதான் 30க்கு குறைச்சாங்க. திருப்பி இப்ப 23க்கு குறைச்சிருக்கிறாங்க. அப்ப கார்பரேட்டுக்கு இவர்கள் செய்யக்கூடிய அந்த சலுகைகள் கொஞ்சம் என்ன சொல்ற கொஞ்சம் ஓவராக இருக்கிறது. ஆனா இங்க பாருங்க, நான் இப்போ இந்த இடத்துல வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் இங்க கோட் பண்ணி ஆகணும். அந்த டாக்ஸ்ல எந்த இதுவுமே இல்லை அப்படி இருக்கிறதுன்னு சொல்லும்போது அவங்க சொன்னதை நான் அப்படியே கோட் பண்றேன். I would like to assure the taxpayers that their contributions have been used wisely for the development of the country and the welfare of its people. அதாவது டாக்ஸ் பேயர்ஸுடைய பணத்தை இந்த நாட்டு மக்களுக்காகவும் அவங்களுடைய நலனுக்காகவும் மிக அருமையாக ப்ரூடண்டாக வந்து செலவிடுகிறோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கிறாங்க. செலவிடுற ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குது பாருங்க. ஜிஎஸ்டி கண்ணாப்பிராண்டு கூடி போயிட்டு இருக்குது, கார்பரேட் டாக்ஸ் குறைஞ்சிட்டு இருக்குது. அப்ப எங்க இருந்து உருவி எங்கே இது செல்கிறது? இந்த கேள்வியை நான் வந்து ஓப்பனாவே சொல்லிடுறேன். அவ்வளவுதான் வந்து எடுத்துறது. நம்ம ஓப்பனா ஒரு சில காரியங்களை பேசித்தான் ஆகணும். இது கூடவே இன்னொரு காரியத்தை பேசுறதா இருந்தா நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், நீங்க இவ்வளவு அதாவது இவ்வளவு ஜாடை காண்பிக்கிறீர்கள், இவ்வளவு பில்டப் பண்ணுகிறீர்கள், உங்க வளர்ச்சி விகிதம், அதாவது நீங்க சொல்லியிருக்கீங்கல்ல டெக்கேட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் growthன்ட்டு, உங்க growth என்ன லட்சணத்துல இருக்குது? இவங்க சொன்ன இந்த 2014-15 இருந்து 2023-24 வரைக்கும் அல்லது 22-23 வரைக்கும் உள்ள ஜிடிபி growth எடுத்து பாத்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் ஆன் அன் ஆவரேஜ், அதாவது ஆனுவல் பர்சன்டேஜ் சேஞ்ச் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாக்கா அந்த ஒரு சிம்பிள் growth ரேட் இருப்பாங்க. அதனுடைய ஆவரேஜ் இந்த பீரியடுக்கு எடுத்து பாத்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் 5.69 தான் உங்களுக்கு இருக்கு. அதே நேரத்துல இதே பீரியடுக்கு மேனுஃபேக்சரிங் செக்டர் எடுத்து பாத்தீங்கன்னாக்க ஜஸ்ட் 3.9% தான் அதனுடைய growth இருக்குது. ஆனா இதே மேனுஃபேக்சரிங் செக்டருக்குள்ள நீங்க போய் இந்த கேபிட்டல் இன்கம் அப்படின்னு ஒன்று பார்த்துக்காங்க. அதாவது வாட் இஸ் நாட் கோயிங் டு அதாவது லேபருக்கு எது போகலையோ அது வந்து முதலாளிக்கு செல்கிறது அப்படிங்கிறதுல வந்து ஒரு கணக்கு உண்டு. அதாவது கிராஸ் வேல்யூ ஆடட் அவுட்புட், அதுதான் வந்து கிராஸ் வேல்யூ ஆடட் அப்படின்னா நான் மைனஸ் ரெண்ட் பிளஸ் எமாலிமெண்ட்ஸ், அதாவது வேஜுக்கு போறதும் அந்த ரெண்ட்டுக்கு போறதையும் நீங்க வந்து இதுல இருந்து மைனஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா அதுல இருக்கக்கூடிய growth பாத்தீங்கன்னாக்கா அதான் வந்து என்ன சொல்றது இன்கம் அக்ரூடு டு த கேபிட்டலிஸ்ட். அதை பாத்தீங்கன்னாக்கா இவர்களோட இதே பீரியட்ல வந்து அது 4.2% வளர்ந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு பக்கம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அப்ப இதெல்லாம் சேர்த்து நாம தரவுகளின் அடிப்படையில் பேசும்போது ரொம்ப கரெக்டா துல்லியமாக சொல்லும் போது வந்து என்ன சொல்றது, இது கார்பரேட்டுக்கும் ரிச் கிளாஸுக்கும் அதாவது பணக்காரர்களுக்கும் ஆன
ஒரு திட்டமாகத்தான் தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறது. ஏழை பாளைக்கு சாமானியனுக்கு இங்க பெருசா ஒண்ணும் இல்லை. இப்போ நிதியமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய பேச்சில் ஆரம்பித்த முதல் வரி என்ன அப்படின்னா, அதை தமிழில் அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணால், நாட்டின் பொருளாதாரம் சிறப்பாக உள்ளது, மக்கள் நன்றாக வாழ்கிறார்கள், எதிர்காலத்திற்கான பெரிய கனவுடன் சிறப்பாக வருமானம் ஈட்டி வருகிறார்கள், மக்களின் சராசரி வருமானம் 50% அதிகரித்துள்ளது. இடைக்கால பட்ஜெட் தாக்கலின் போது ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் பேச்சு. இந்த பேச்சை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? 50% சராசரி வருமானம் அதிகரித்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எனக்கு என்னமோ நம்ம ஊரில் சொல்லுவாங்கள்ல, பூசணிக்காயை சோத்தில் முறைச்சான்ற மாதிரி, இது பூசணிக்காயை விட ஒரு பெரிய புழுவாக இருக்குது. நிறைய பேர் ஐடி செக்டாரில் வேலை இல்லாமல் தெருவில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க, படிச்சுட்டு ஒன்றுமே இல்லை. மிகப்பெரிய ஒரு பொருளாதார வீழ்ச்சியை நோக்கி இந்தியா சென்று கொண்டிருப்பதாக பெரிய பெரிய நாடுகளுடைய மூத்த பொருளாதார அறிஞர்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 50% சராசரி வருமானம்ங்கிறது எப்படி நம்ம ஏற்றுக்கிறது? இது அண்ட புழுகா ஆகாச புழுகா என்னது? இதை பற்றி உண்மையிலே அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா? ஒரு நிதியமைச்சர் எந்த தரவுகளின் அடிப்படையில் இந்த செய்திகளை பொதுமக்கள்கிட்ட ஷேர் பண்ணுறாரு? இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? ஒன்றும் இல்லை, இவ்வளோ தூரம் பேசினாங்கல்ல, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டை பற்றி எங்கேயாச்சும் பேசியிருக்காங்களா? அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டை நீங்க பேசலான்னு நீங்க என்ன நீங்க இது ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்றீங்க, நாட்டினுடைய நிலைமை என்னன்னு சொல்றீங்க, ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல இதெல்லாம் சொல்லணுமா இல்லையா? இது எதையுமே நீங்க சொல்லாம எல்லாரும் சந்தோஷமாக எல்லாரும் இருக்கிறாங்க, எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க, நான் உண்மையில சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு மக்கள்கிட்ட போய் கேளுங்க, அவன் சொல்லுவான். அப்பதான் நமக்கு அதனுடைய உண்மை நிலவரம் தெரியும் நமக்கு. அப்போ நீங்க அன்எம்ப்ளாய்மெண்ட் லெவல் என்ன இருக்குங்கிறது நமக்கு தெரியும். ஆனா அதே நேரத்துல நீங்க என்ன சொல்ற, மக்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறீர்கள். அதுக்குதான் நான் சொன்னேன், நாடு நீங்க என்ன சொல்றது, டெக்கேட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் growth அப்படின்ட்டு சொன்ன அந்த காலகட்டத்துல வெறும் 5.6% தான் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அப்ப நீங்க சொல்லக்கூடிய ட்ரில்லியனையும் சந்தோஷத்தை எட்டி பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்தியா குறைந்தபட்சம், நான் சொல்றது குறைந்தபட்சம் டபுள் டிஜிட்லயாவது நீங்க என்ன சொல்றது ஸ்டெடியா growth காமிக்கணும். நீங்க அப்படி காமிக்கலன்னா அந்த growth பெர்குலேட்டும் ஆகாது. growth பெர்குலேட் ஆகலைன்னா எங்க எம்ப்ளாய்மெண்ட் கூடும்? எம்ப்ளாய்மெண்ட் இல்லைன்னாக்கா மக்களுக்கு என்ன சொல்றது வாங்கும் திறன் எங்க இருந்து கிடைக்கும்? வாங்கும் திறன் இல்லைன்னாக்கா அவன் என்னைக்கு இவன் சிரிக்க போறான், என்னைக்கு சந்தோஷமாக இருக்க போறான்? இல்லை, எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, ஒரு நிதியமைச்சர் பாராளுமன்றத்தில் பேசுகிறது, இட்ஸ் எ ரெக்கார்டட் ஸ்டேட்மெண்ட், உலக நாடுகளே பார்க்கும். ஒரு கம்பெனியில் ஒருத்தன் 10,000 ரூபா சம்பளத்துக்கு வேலை பார்த்தானா அவனுக்கு அதிகபட்சமாக 500 ரூபா கூட்டி கொடுப்பான், இல்லை ஒரு 400 ரூபா கூட்டி கொடுப்பான். இதுதான் நிதர்சனம், அதுக்கு மேலே வாய்ப்பு இல்லை. 50% சராசரி வருமானம். அப்போ 10,000 ரூபா வாங்குறவனுக்கு 5,000 ரூபா அதிகரித்து கொடுத்தா அவன் 15,000மா? அப்போ அவனுடைய வாழ்க்கை நிலைமை எங்கேயோ போயிருப்பேன். இந்தியாவில் பணப்புழக்கம் அதிகரிச்சிருமே. இந்த மாதிரி செய்திகளை ஒரு சாதாரண மனிதர்கள் நம்மளே ஒரு பொது வழியில் இந்த மாதிரி விஷயங்களை சொல்லுவதற்கு தயங்குவோம். ஒரு நிதியமைச்சர் எந்தவித கூச்ச நாச்சமும் இல்லாமல் 50% வருமானம் உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்கிறத எப்படின்னு எடுத்துக்கிறது? எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து ஒரு மிகப்பெரிய ஷாக்காக இருக்குது. ஏன்னா என்னுடன் வேலை செய்த நிறைய நண்பர்கள் வேலையிலேருந்து வேலைக்காக பரிதவித்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய கம்பெனியில் வேலை இழந்து சத்தம் இல்லாமல் ஐடி செக்டாரில் வேலை இழப்பு நடந்துகிட்டு இருக்கு. எதை பற்றியுமே பேசாமல் போயிட்டே இருந்தால் என்ன நிலைமைக்கு இந்த நாடு இன்னும் அடுத்த 5 ஆண்டுகளில் ஒருவேளை பாஜக வச்சு மீண்டும் ஆட்சி அமைத்தால் என்ன நிலைமைக்கு போகும்? இல்லை, அதாவது நிலைமைகள்ல நான் சொல்றேன்ல, நம்பகத்தன்மை அற்ற ஒரு நிலைமைக்கு இந்தியாவினுடைய தரவுகள் இருக்கிறது என்று உலக ஃபோரம், வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் சொல்லக்கூடிய அளவுக்கு நாம என்ன சொல்றது நல்ல பேர் வாங்கியிருக்கிறோம். ரெண்டாவது, இவர்கள் சொல்லக்கூடிய எதுக்கு அதான் நான் ஒரு அருமையான ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். நான் அந்த FDI இன்ஃப்ளோ இன்னைக்கு ஹிந்துல கூட இன்னைய டேட்ல ப்ரொஃபசர் நாகராஜ், ஒரு பெரிய ஒரு பொருளியல் வல்லுநர், இந்திரா காந்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் இதில் மும்பைல இருந்து ரிட்டையர்ட் ஆனவர், அவர் கூட இதைத்தான் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். ஸோ இந்த மாதிரியான நிலைமையில் இருக்கும்போது உங்களுக்கு நாட்டுல என்ன நடக்குங்கிறது நீங்களும் கண்கூட பார்த்துட்டு இருக்கிறீங்க, அதான் நீங்களும் சொல்றீங்க. அப்போ நிலவரம் இப்படி இருக்கும்போது நமக்கு இன்னும் அது இந்த கான்டெக்ட்ல நான் இதையும் சொல்லி ஆகணும். இந்த பண மதிப்பிழப்பு நடந்த நேரத்துல என்ன சொல்றது, எல்லா பிளாக் மணியும் ஒழிச்சிட்டாங்க, அதை கருப்பு பணத்தை எல்லாம் ஒழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல மட்டும் நம்ம அது நம்ம நம்பணும் போல் இருக்கு. கருப்பு பணத்தை ஒழிச்சிட்டாங்கன்னா நம்ம உடனே நம்பிடணும்.
ஒருவேளை நம்பல அப்படின்னா ஒருவேளை நமக்கு இந்த என்ன சொல்றது வேற பட்டங்கள்லாம் நமக்கு என்ன சொல்றது கொடுப்பதற்கு தயாராக இருந்தார்கள். ஸோ அதுக்கு பயந்தாவது நம்ம வந்து என்ன சொல்றது கொஞ்ச நாளைக்கு நம்புவோம். சரி சரி சார். இப்போ கார்பரேட் எம்எஸ்எம்இக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேவர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதியை போட்டிருக்காங்க. அதாவது ஒரு எம்எஸ்எம்இ நிறுவனம் ஒரு பெரிய கார் தயாரிப்பு நிறுவனத்துக்கு ஒரு நட்டு போல்ட்டு சப்ளை பண்ணுது அப்படின்னா அந்த சப்ளை பண்ணக்கூடிய அந்த எம்எஸ்எம்இ நிறுவனத்துக்கு அந்த கார்ப்பரேட் நிறுவனம் வாங்குகிற நிறுவனம் 45 நாட்களுக்குள் பணத்தை வந்து செட்டில் பண்ணணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை போட்டிருக்காங்க நிதியமைச்சர். அந்த 45 நாட்களுக்குள் நீங்கள் செட்டில் செய்யவில்லை என்றால், அந்த வாங்குகிற கார்ப்பரேட் பொருளை வாங்குகின்ற கார்ப்பரேட் நிறுவனம் செட்டில் செய்யவில்லை என்றால் உங்களுக்கு அந்த எத்தனை நாள் நீங்கள் டிலே பண்ணுறீங்களோ அதை வந்து உங்களுக்கு நாங்கள் வருமானமாக எடுத்துக்கொண்டு அதற்கு நாங்கள் இன்கம் டேக்ஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க, அறிக்கையாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை கேள்விப்பட்டவுடன் இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் அனைத்துமே இந்த எம்எஸ்எம்இ ஆர்டர் வாங்கி போய் இல்லை இந்த ஆர்டர் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஆர்டரை எல்லாம் முற்றிலுமாக நிறுத்தி விட்டனர். ஸோ இது எம்எஸ்எம்இ செக்டாருக்கு ஒரு மிகப்பெரிய அடியாக பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு அறிவிப்புகள் எப்படி இந்த மாதிரிலாம் ஒரு போடுறாங்க, இந்த மாதிரிலாம் ஒரு ரூல்ஸை எப்படி போடுறாங்கன்னு எனக்கு தெரியலை. ஸோ இது பெரிய ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் ஐஐடி ஐஏஎம்மில் படித்தவங்கலாம் இருக்கிறாங்க. ஒரு சாதாரண ஒரு பிஏ ஒரு எம்பிஏ படித்தவங்க கூட யோசிப்பாங்க. ஒரு அடிப்படை ஞானமே அந்த ஃபீல்டு நாலேஜே இல்லாதவர்கள்லாம் இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. ஸோ இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? ஒன்றும் இல்லை. நீங்க ஒரு சாம்பிளை சொன்னீங்க எம்எஸ்எம்இக்கு. இது எவ்வளவு கவுண்டர் ப்ரொடக்டிவா மாறும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஏன் அந்த தொலைநோக்கு பார்வை இல்லாமல் இருக்கிறது என்பது எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடி இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. நீங்க எல்லாம் நோட் பண்ணீங்களா என்னவோ தெரியாது. அதாவது நம்ம அந்த லேப்டாப் இருக்கு பாருங்க, அதற்கான உதிரி பாகங்கள் எல்லாம் வந்து என்ன சொல்றது இம்போர்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணணும், எல்லாமே இங்கே தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அகில இந்திய அளவில் ஒரு பாலிசி சாஃப்ட்வேர் இதில் வந்து எடுத்துறது நம்ம இந்த கம்ப்யூட்டர் ஐடி ஃபீல்டு வந்து ஒரு கொண்டு வந்தாங்க. என்ன நடந்துச்சோ தெரியாது, எந்த ஃபிக்கி ஃபோரத்துல இருந்து சொன்னாங்களா இல்லை எந்த பிசினஸ் ஃபோரத்துல இருந்து சொன்னாங்களோ ஃபெடரேஷன் ஃபோரத்துல இருந்து சொன்னாங்கன்னு தெரியல. வித்தின் 24 ஹவர்ஸ்ல பல்ட்டி அடிச்சாங்க. பல்ட்டி அடிச்சு இமீடியட்ல இல்லை நம்ம வந்து என்ன சொல்றது அது மீண்டும் பரிசீலிக்கப்படும் அப்படின்னாங்க. இப்போ அது என்ன நிலைமையில இருக்குன்னு இன்னைக்கு வரைக்கும் தெளிவா தெரியாது. அதாவது இதுதான் நாங்கள் வந்து அடிக்கடி சொல்வதுண்டு. என்னுடைய பொருளாதார ஆய்வு மாணவரும் கூட இது சம்பந்தமாக டெல்லியில பேப்பர் பிரசன்ட் பண்ணும்போது கூட இதை குறித்து பேசிக்கொண்டு வந்தார்கள். ஒரு கன்சிஸ்டன்சி இல்லாத ஒரு நிலைமையில போகும்போது அதுலயும் குறிப்பாக நீங்க வந்து ஒரு எக்கானமியோடு நீங்க விளையாடுவது வந்து அல்லது எக்கனாமிக் பாலிசியில விளையாடுவது என்பது அது மிகப்பெரிய தவறு. நாங்க கூட வந்து என்னுடைய வகுப்பறையில் கூட நான் சில நேரங்கள் சொல்வதுண்டு. எப்பா ஒரு மெடிக்கல்ல ஒரு டாக்டர் வந்து தவறு செய்து விட்டால் ஆபரேஷன் தியேட்டர்லயோ இங்கே வந்து ஒரு பேஷண்ட் இறந்து போய் விடுவான். ஆனால் ஒரு எக்கானமிஸ்ட் தவறு செய்தால் அந்த நாடே கிட்டத்தட்ட சவக்குழியில போன மாதிரியான நிலைமை ஆகிவிடும். அது அனைவரையும் மொத்த மக்களையும் பாதிக்கிறது. ஒரு மெடிக்கல், அதனால நான் வந்து மெடிக்கல் டாக்டர் நான் குறை சொல்லவில்லை, அது குறைத்து மதிப்பிடவும் இல்லை. ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். அவருடைய முக்கியத்துவம் நமக்கும் தெரியும். ஒரு பேஷண்ட் ஒரு தவறு நடந்தால் ஒரு பேஷண்ட் தான் அங்க வந்து சஃபர் ஆவாங்க. ஆனா ஒரு எக்கானமிஸ்ட் தவறு செய்தால் அந்த தேசத்தினுடைய மக்களே வந்து என்ன சொல்றது இன்னல்களுக்குள்ளாவார்கள். அது போன்ற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோமோ என்ற ஒரு அச்சம் இருக்கிறது. சரி, இப்போ இந்த 1 லட்சம் கோடி பணம் வந்து கொடுக்குறோம், அதாவது வட்டி இல்லா கடனாக இந்த புதிதாக தொழில் முனைவர்களுக்கு 1 லட்சம் கோடி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே போன தடவை உங்கள்கிட்ட கேட்டேன், புதுசாக ஒருத்தன் தொழில் தொடங்குறான் அப்படின்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கான், அதை வச்சு ஒரு தொழில் தொடங்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் பக்கத்துலேருந்து போய் கேட்குறான்னா ஒரு தேசிய மேம்பாட்டு வங்கியோ இல்லை ஒரு தனியார் வங்கியோ முதல் வேலை சொல்கிறது நீ புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற உனக்கு கிடையாது. பட் ஆனால் நிதியமைச்சர் என்ன சொல்கிறாங்க, 1 லட்சம் கோடி புதிதாக தொழில் தொடங்குவர்களுக்கோ வட்டி இல்லா கடன் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறது? உண்மையிலே இந்த 1 லட்சம் கோடி வட்டி இல்லா கடன்கிறத பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இது உண்மையிலே சாத்தியமா? இது வந்து இல்லை ஒரு அமித்ஷா பாஜையில் சொன்னால் ஒரு ஜும்லாவா? அதாவது இப்போ வந்து இன்டரியம் பட்ஜெட் எல்லாம் போட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்குது. அவங்களுக்கே தெரியும் இது 3 மாசம் தான். அதுக்குள்ளால இது வந்து கம்ப்யூட்டர் ரிவைஸ் ஆகிற போகுது, எலெக்ஷன் வேற வரப்போகுது. போகிற போக்குல சொல்லிட்டு போக வேண்டியது தானே. நம்ம சொல்றதுக்கு நான் வாயில வடை சொல்றதுக்கு வலிக்குதா என்ன? ஆமா, நீங்க சொன்னது மாதிரி வந்து என்ன சொல்றது, இந்த அரசு வந்து எலெக்ஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி 15 லட்சம் போடுவேன்னு தான் சொன்னாங்க.
அப்புறம் வந்து எல்லாரும் எல்லாரும் அதை பத்தி அது கேள்வி எழுப்பும்போது ஒரு கடைசியில என்ன சொல்லிட்டாங்க, ஜும்லான்ட்டாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆனா நான் என்ன சொல்றேன், நம்ம இந்த மதுரையில எய்ம்ஸ் கட்டுறது மாதிரியான செய்திகள் இதெல்லாம் வந்து என்ன சொல்றது, அனைத்து செய்திகளும் என்னுடைய ஒரே ரிக்வெஸ்ட், ஒரு பொருளாதார மாணவன் என்ற நிலையில வந்து ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் மட்டும், தயவு செய்து நீங்கள் சொன்னதை அனைத்தையும் நிறைவேற்றி காட்டுங்கள். அது இந்த நாட்டு மக்களுக்கு மிகுந்த சிறப்புடையதாக இருக்கும் என்பதை வேண்டுகோளாவே அவர்களிடத்தில் வைக்கிறேன். பேடிஎம்க்கு 2 நாளைக்கு முன்னாடி ரிசர்வ் வங்கி தடை போட்டிருக்கு. பிப்ரவரி 29 அப்புறம் செயல்படக்கூடாது. மார்ச் 15க்குள்ளே உங்கள்கிட்ட யார் யார் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாமே பணத்தை திரும்ப கொடுங்கன்னு சொல்லி ஒரு நோடல் ஆஃபீஸர் வேறையுமே அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது தகவல் பொது வெளியில் இருக்குது. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள், அதாவது முன்னணி தொலைக்காட்சிகள் இந்த செய்திகளை முற்றிலுமாக இருட்டடி பண்ணிட்டாங்க. சமூக வலைதளங்கள் மட்டும்தான் இந்த செய்தி உலா வருது. அதே மாதிரி பைஜூஸ் திவால் ஆயிடுச்சு. இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் எல்லாமே, அதாவது ஒரு ஐடியாவை வைத்துக்கொண்டு இன்டர்நெட் மூலமாகவும் ஆஃப்லைன் மூலமாகவும் செயல்பட்டு கொண்டிருங்க. இந்த பிஸ்னஸ் மாடல், இந்த ஸ்டார்ட் அப் கல்ச்சர் வந்து சரியாக ஒரு வளர்ச்சி பாதையில் செல்கிறதா, இல்லை வந்து சும்மா எல்லாரும் ஆரம்பிச்சுட்டு வெற்றி பெற முடியாமல் போயிட்டே இருக்கிறாங்களா? இது இந்த மாதிரி சூழ்நிலை, அதாவது இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது இந்தியாவில். இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? இல்லை, பொதுவாகவே வந்து இந்த ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறது வந்து ஒரு புற்றுச்சல் மாதிரி தான். ஒரு 1000 ஸ்டார்ட் அப் வந்து என்ன சொல்றது, நீங்க வந்து ஆரம்பிச்சீங்கன்னாக்கா அதுல ஒரு 10 to 15% தான் வந்து சர்வைவல் நிற்கும். அதுவும் வந்து தாக்கு பிடிச்சு நிக்கிறதுங்கிறது வந்து அது அவர்களுடைய எந்த அளவுக்கு, நான் ஏற்கனவே பல பேட்டிகளில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், எந்த அளவுக்கு கிரவுண்ட் ஒர்க் பண்ணி ஹோம் ஒர்க் பண்ணி, ஒரு சில நேரங்களில் வந்து என்ன சொல்றது, அவங்களுடைய குடும்ப பாரம்பரியத்தோடு அந்த எக்ஸ்பீரியன்ஸோட சேர்ந்து இணைந்து கொண்டு ஒரு என்ன சொல்றது அந்த ஐடியாக்களை எல்லாம் கொண்டு வந்து இந்த மாதிரியான ஒரு என்ன சொல்றது யுக்திகளோடு வந்தால் மட்டும்தான் அனைத்தும் சக்சஸ்ஃபுல் ஆகுமே ஒழிய, மற்றபடி எடுத்தேன் கவித்தேன் நீங்க வந்து ஒரு ஃபேன்சியா உள்ள வந்தீங்கன்னாக்கா அது இஸ் ஒன்லி அ ஃப்ளூக். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்றது, இந்த நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஐஐடியில் படிச்சுட்டு உடனே வந்து ஒரு பிஸ்னஸ் ஐடியா வச்சுட்டு உடனே ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ ஐஐடியில் படிக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த ஸ்டார்ட் அப்பில் குதிக்கிறதுக்கு என்ன காரணம்? அது ஏதாவது ஒரு சீசன் மாதிரியா, இல்லை குற்றால சீசன் மாதிரி? இந்த ஐஐடியில் படித்தவங்க எல்லாமே இப்போ நிறைய ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாங்க. இல்லை, ஐஐடியில் இருக்கிறவங்க ஸ்டார்ட் அப் வர்றது வந்து அது ஒரு நல்ல சைன் தான். ஏன் அப்படின்னாக்கா, மற்ற கல்வி நிறுவனங்களோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஐஐடியில கொடுக்கக்கூடிய ட்ரைனிங்கும் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸும் இன்டர்ன்ஷிப்பும் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா வந்து என்ன சொல்றது, மற்ற கல்வி நிறுவனங்களோட இது மாபெரும் சிறப்புக்கு உரியதாகத்தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு அவங்க ட்ரைனிங்கும் எக்ஸ்பீரியன்ஸோட வந்து என்ன சொல்றது, கல்வி கற்கும் போதே அந்த எக்ஸ்பீரியன்ஸோட உள்ள வரும்போது அவர்களுக்கு வந்து என்ன சொல்றது, அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளட்டுமே. இரண்டாவது, அது மட்டும் இல்ல, அதனோட சக்சஸ் ரேட்டை பாருங்க. இந்த மாதிரியான மாணவர்கள் வரும்போது மற்ற மாணவர்களை காட்டிலும் சக்சஸ் ரேட்டும் நல்லா இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னாக்கா ஒரு சில தரவுகளினுடைய அடிப்படையில் பாத்தீங்கன்னாக்கா இவர்கள் இந்த பட்ஜெட்ல, இந்த இன்டர்வியூ பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ண ஏரியாக்கள் எல்லாம் பார்க்கணும். அதுல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாக்க வந்து இந்த ரூரல் டெவலப்மெண்ட், ஹையர் எஜுகேஷன், ஸ்கூல் எஜுகேஷன், சோஷியல் வெல்ஃபேர், இதெல்லாம் வந்து என்ன சொல்றது அலோகேஷன் அஸ் அ பெர்சன்டேஜ் ஆஃப் த டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எடுத்து பாத்தீங்கன்னாக்கா 2014, அதாவது ஒரு அசாதாரண வருஷத்துக்கு முந்தைய வருடம், அதாவது கோவிட்டுக்கு முந்தைய வருடத்தோட நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னாக்கா அதாவது அப்போ இருந்த நிலைமையை விட இப்ப வந்து உள்ள நிலைமையை வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்பவே குறைஞ்சு தான் போயிட்டு. அப்ப நீங்க வந்து சோசியல் செக்டார்ல வந்து ரொம்பவே அடி வாங்கக்கூடிய ஒரு நிலைமையில தான் இருக்கு. ரெண்டாவது, ஹெல்த் அண்ட் எஜுகேஷன். இப்ப ஹெல்த்துக்கு பாத்தீங்கன்னாக்க லெஸ் தேன் 2% ஆஃப் த ஜிடிபி தான் அலோகேஷன்ல அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி எஜுகேஷன் இன்னமும் பாருங்க லெஸ் தேன் 3% லெவல்ல தான் போயிட்டு இருக்கு. நான் மீண்டும் சொல்லுகிறேன், என்றைக்கு நாம் வந்து 5+ அல்லது 6+ % ஆஃப் த ஜிடிபி வந்து நாம வந்து கல்விக்கு ஒதுக்குறோமோ அன்றைக்கு தான் இந்த நாட்டினுடைய ஒரு அருமையான விடியலை நோக்கி போவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதாக என் போன்றவர்களால் பார்க்க முடிகிறது. சரி, எஜுகேஷன்ங்கிறது வந்து சொல்றது that's a life blood for every citizens of this country. அதனால தான் நான் மீண்டும் சொல்லுவேன், நீங்க எதையோ செய்கிறீர்கள், நீங்க தயவு செய்து இந்த ஹெல்த்தையும் எஜுகேஷனை நீங்க வந்து யூ மேக் இட் ஃப்ரீ ஃபார் ஆல். அது வந்து இன்னமும் நன்றாக இருக்கும். ஏன் கியூபா போன்ற நாடுகளை அதைத்தானே செய்து வைத்திருக்கிறார்கள். அது ஒரு மாடலாக நாம் ஏன் எடுக்கக்கூடாது? இதுவரைக்கும் இந்த இடைக்கால பட்ஜெட் ஒரு பாமரனுக்கும் ஒரு தனி மனிதனுக்கும் ஒரு வளர்ச்சியை கொடுக்குமா, இந்த பட்ஜெட் என்ன மாதிரியான பட்ஜெட் அப்படிங்கிறத நம்முடைய நேயர்களுக்கும்
சப்ஸ்கிரைபர்களுக்கும் ரொம்ப தெளிவாகவும் எளிமையாகவும் புரிகிற வகையில் சொன்னீங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி.